இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அவர்கள் அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு தெளிவில்லாத இருக்கிறதாக விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல சவால்கள் நிதிச்சுமை. அவங்க நிறைய வாக்குறுதிகள் தந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. அதை எப்படி அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. மொழி கொள்கை, அதுக்கப்புறம் மாநில சுயாட்சின்னு எடுத்துக்கலாம். மொழி சார்ந்த, தமிழ்நாடு நலன் சார்ந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாது, முல்லை பெரியார், இதிலெல்லாம் நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் மற்றவற்றில் ஒரு இணக்கமான போக்கை நாம் கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போ கேபினெட்டில் இருந்தாலும் கூட நாங்கள் முழுசாக தாவேக்காக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் எப்போ வேணாலும் வாபஸ் வாங்குவோம்னு சொல்கிற விஷயம் தாவேக்காக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஆதரவு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் அதிகமான நாள் எடுத்துக்கிட்டவங்க நீங்கள் தான். கடைசி ஆதரவு தரேன்னு சொன்னது நீங்கள் தான். கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற முடிவோடு ஒத்து போவோன்னு சொன்னீங்க. அவங்க எடுத்து ஒரு நாள் முழுக்க முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் உங்கள் முடிவை எடுத்தீங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் எனக்கு அப்படி அவர் பண்ணார்னா அவரை மக்கள் மன்னிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த ரூட்டில் போயிட்டுருக்கு சார் இப்போ ஏடிஎம்கே? ரொம்ப பரிதாபம். அது உண்மைதான், பரிதாபகரம் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை. அது எவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் இப்படி சிதறுண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. தாவேகா அரசு பெரிய தவறுகள் எதையும் செய்யாவிட்டால் அவர்கள் ஒரு சக்தியாக இன்னும் 10-20 ஆண்டுகள் தமிழக அரசியல் வானில் சுடர் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. திமுக எதிர்ப்பு என்பதை கையில் எடுத்து அதை நாளும் நடத்துகின்ற ஒரு இயக்கமாக தாவேகா இருக்கும் வரையில் தாவேகாவுக்கு உயிர்ப்பு இருக்கும். அந்த இடத்துல இருந்து கீழே வந்துருச்சு அதிமுக, எடப்பாடியினுடைய அதிமுக. திமுக கூட நான் கூட்டணி வச்சு நான் முதல்வர் ஆகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிஞ்சிட்டாரு. இது தொண்டர்களுக்கு பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு, மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட துணிச்சல் ஏன் சார்? அவர் பதவி வெறின்னு நினைக்கிறீங்க? ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விபரீத சிந்தனைகள் உங்களுக்கு வரும். நடிகரோட அந்த அலை, அந்த கவர்ச்சியில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கன்றாங்க. இதை ஏற்றுக்கலாமா சார்? இல்லை ஓரளவுக்கு உண்மைதானா? இப்படித்தான் எம்ஜிஆர் சொன்னாங்க, இது கவர்ச்சி அரசியல், இது மாயமாக மறைஞ்சிரும், 3-4 மாதம் கூட நீடிக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அது உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டதை பார்த்தோம். அதனால அப்படியெல்லாம் நம்ம தள்ளிட முடியாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவராஜ். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். சார் தாவேகா கவர்மெண்ட் அமைஞ்சு ஏறக்குறைய 1 மாதம் ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த தருணங்கள் தாவேகாவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? அவங்க இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. 1 மாதம்ன்றது ரொம்ப குறைவான ஒரு அவகாசம். ஆமாம், 5 வருஷம் அவங்களுக்கு ஆள்வதற்கான உரிமையை, அந்த கடமையை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடக்கத்தில் ஒரு ஆர்வ மிகுதியில் அவர்களுடைய அமைச்சர்கள் சிலர் பேசினது, நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் சர்ச்சையாச்சு. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அவர்கள் அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு தெளிவில்லாத இருக்கிறதாக விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டின்னு பார்க்குறேன். அது ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையற்ற அல்லது ஒரு சார்பற்ற தன்மை. அது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு நெகிழ்வுத்தன்மையை ஒரு அரசுக்கு தருகிறது. சூழலுக்கேற்ப அவங்க மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நெகிழ்வுத்தன்மையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உடும்பு பிடியாக இப்படித்தான் நாங்கள் இடதுசாரிகள், வலதுசாரிகள் அல்லது நடுசாரிகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நடைமுறைவாதியாக அவர்கள் இந்த அரசை நடத்துவதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இந்த சட்டமன்றம் மீண்டும் கூடும்பொழுது தான் அவர்களை பற்றி இன்னும் நம்ம நிறையா பேச முடியும். ஓகே சார். நீங்கள் நம்ம ஒரு மார்ச் மாதமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேகாக்கு ஏறக்குறைய ஒரு 20% கன்ஃபார்ம். இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டால் கிட்டத்தட்ட 30 கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னது அதுவே நடந்திருக்கு சார். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன தாவேகா கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கொண்டு இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வை என்ன சார்? அரசு அலுவலகங்கள்
மக்களுடைய நலன் நாடும் அலுவலகங்களாக மாற வேண்டும். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிட்டாங்க. காசு இல்லாதவர்கள் அது உள்ளே போகவே முடியாதுன்ற மாதிரியும், செல்வாக்கு இல்லாதவர்கள் அரசு அலுவலகங்கள் நுழைய முடியாதபடியும், அரசு அலுவலர்கள், அரசு அதிகாரிகள், ஏழை சாமானிய ஏழை பாழைகள், பாட்டாளி மக்கள் இவங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. அவர்களை முதல்ல அங்கே இருக்கக்கூடிய ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது எல்லா இடத்துலையும். அதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். முழுமையாக அதை ஒழிச்சிட முடியுமான்றது எனக்கு தெரியல. அதற்கு மேலே இருந்து இவர்களுடைய நிர்வாகமே ஒரு தூய்மையான நிர்வாகமாக இருக்க வேண்டும், ஒரு வெளிப்படைத்தன்மை உடைய ஒரு நிர்வாகமாக இருக்க வேண்டும். ஸோ முதல்ல அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி மாற வேண்டும். அதுதான் மக்களோட தொடர்புடைய அலுவலகங்கள். ரேஷன் கடைகளில் முறையாக யாரையும் ஏமாற்றாமல் விநியோகம், உணவுப் பொருள் விநியோகம் நடக்க வேண்டும். அரசை நம்பி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அரசு நடத்துகின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அவையெல்லாம் நட்டத்தில் போகின்றன. அவையெல்லாம் நட்டத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. கனிம வளத்துறை எதற்கு நட்டத்தில் போகணும்? அப்படி தேவையில்லை. அதே மாதிரி அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள், அவர்கள் நடத்தக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இவையெல்லாம் சாதாரண மக்கள் போகக்கூடிய இடத்துலலாம் இல்லை. அவங்க தான் அதை பயன்படுத்துகிறாங்க. வசதி உள்ளவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவார்கள், தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் அவர்களுடைய உறவினர்களை சேர்ப்பார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அதற்கு இவங்க கடுமையாக உழைக்கணும். அதற்கு பல சோதனைகள், அங்கே போய் ஒரு சாதாரண மக்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுது படுகின்ற அல்லலையும் அவதியையும் அவர்கள் பார்க்கணும், அதை அனுபவிக்கணும். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் மாற்றுகிறார்கள் என்றாலே ஒரு நல்ல நிர்வாகம், டெலிவரி கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ், நல்ல நிர்வாகம். அப்புறம் வந்து சர்வீஸ் டெலிவரி, அதாவது பொது சேவைகள் முழுமையாக பயனுள்ள வகையில் மக்களை அடைவது, உயர்ந்த தரத்தில் இருப்பது, இதையெல்லாம் பண்ணலாம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல சவால்கள் நிதிச்சுமை. அவங்க நிறைய வாக்குறுதிகள் தந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. அதை எப்படி அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. பல இடங்களில் ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளெல்லாம் அடைச்சாலே அவர்களுக்கு நிறையா கணிசமாக நிதி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து கடந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமாக போகல. ஆனால் இப்போ திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஒன்றிய அரசை வந்து பகச்சிக்க கூடாதுன்றதுல ஒரு விஷயம் தெளிவாக இருக்காரு. அப்படி பார்த்த உடனே பேரிடர் நிவாரண நிதியாக இப்போ ஒரு 1000 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விடுவிச்சிருக்காங்க. இது வந்து கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கை அவர் ஆண்ட 10 ஆண்டுகளுக்கு கடைபிடித்தார். தேவையில்லைன்னா அவங்கள வந்து அவர் பகச்சிக்கவே மாட்டார். அதற்கு காரணம் என்னென்னா, அதற்கு முன்னாடி ஒரு மோதல் போக்கை கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி மத்திய அரசால் எவ்வளவு துன்பப்பட்டார் அப்படின்றத அவர் பார்த்தார். அந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டான்ட்டு மத்திய அரசோட எவ்வளோ முடியுமோ ஒரு மோதல் போக்கை தவிர்த்துட்டு அவர்களோட ஒரு இணக்கமான ஒரு போக்கை கொண்டிருந்தார். இப்போ இருக்கிற மத்திய அரசு வந்து முன்ன இருந்த மத்திய அரசுகளை காட்டிலும் ஒரு பலமிக்க அரசாக, ஒரு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அரசாக அது உருமாறி வருகிறது. எதிர்கட்சிகளை உடைப்பது, அல்லது அந்த கட்சிகள் உடைந்தால் அவர்களை கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது அப்படின்ட்டு நம்ம மேற்கு வங்கத்தில் பார்க்குறோம், மற்ற இடங்கள்லையும் பார்க்குறோம், மகாராஷ்டிராவில் முன்னாடி பார்த்தோம். இந்த மாதிரி இவர்கள் நாம் இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு மத்திய அரசாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோட மோதல் பண்ணிக்கிறது அப்படின்றது தமிழக மக்களுக்கு பெரிய நல்லது செய்யுமான்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடணும்னு நான் சொல்லலை. சில இந்த சிவப்பு கோடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ரெட் லைன்ஸுன்ட்டு, அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. மொழி கொள்கை, அதுக்கப்புறம் வந்து மாநில சுயாட்சின்னு எடுத்துக்கலாம். மொழி சார்ந்த, தமிழ்நாடு நலன் சார்ந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாது, முல்லை பெரியார், இதிலெல்லாம் நாம் வந்து சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் மற்றவற்றில் ஒரு இணக்கமான போக்கை நாம் கொள்ள வேண்டும், கடைபிடிக்கணும்.
ஓகே சார். அடுத்து ஒரு தாவேக்கா மேல ஒரு பெரிய ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க. இவங்க வந்து ஈவன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்றாரு, பாஜக வடமாநிலத்தில என்ன பண்றாங்களோ, தாவேக்கா தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்குன்றாங்களே. இது எந்த மாதிரியான அரசியல நகர்ந்து கொண்டுட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல? இல்லை, அது அவங்க பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம், ஒரு விமர்சனம் அவர்கள் மேலே எழாமல் அவர்கள் நடந்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது சீசருடைய மனைவி நன்னடத்தை உள்ளவளாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, அப்படி இருப்பதாக காட்டிக்கொள்ளவும் வேண்டும் அப்படின்றது தான் ஆங்கில பழமொழி. அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசை தருவதற்காக வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு போதுமான அளவு அறுதி பெரும்பான்மை இல்லை. அது இல்லைன்னா என்ன, மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது. அவங்க ஆட்சியை யார் கவிழ்த்தாலும் அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. உடனே ஒரு தேர்தல் நடக்குமானால் அதுக்கப்புறம் அவர்களை ஆட்சியை யார் கவிழ்க்கிறாங்களோ அவங்க ஆட்சியை அவர்களை மக்கள் எளிதில் மன்னிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவர்கள் செய்யாமல் இருப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். நேற்று கூட திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ கேபினெட்டில் இருந்தாலும் கூட நாங்கள் முழுசாக வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, நாங்கள் எப்போ வேணாலும் வாபஸ் வாங்குவோம்னு சொல்கிற விஷயம் தாவேக்காக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த இடத்துலலாம் அவர் இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் ஏன் அப்படி பேசினாருன்ட்டு அவருக்கு தான் தெரியும். அப்படி என்ன அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்றதும் நமக்கு தெரியல இந்த 30 நாளில். அதாவது எண்ணி துணிக கருமம், துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்குன்றது குறள். கருப்பையா மூப்பனார் ஜெயலலிதா அம்மையாரோடு ஒரு உறவை பேணுவதற்கு முடிவு செய்த பிறகு, ஏன்னா அவங்களால தான் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த பழசெல்லாம் மறந்துட்டு அந்த அம்மையாரோட போய் சேர்றார். சேரும்பொழுது அவங்க மேலே இருந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு வருது. அந்த அம்மையார் மீது வந்த தீர்ப்பு எதிராக வந்ததுனால ஒரு பஸ்ஸில் இருந்த மாணவிகளோடு சேர்த்து கொளுத்தி கொண்டுட்டாங்க. அப்போ அவரை கேட்குறாங்க, இது மாதிரி நடந்துருச்சே, நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட போய் சேர்ந்துருக்கீங்களே, உங்கள் முடிவில் ஏதேனும் மாற்றம் உண்டான்ட்டு. அப்போ இந்த குறள் அவர் சொன்னார். அதனால் நீங்கள் வந்து ஆதரவு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் அதிகமான நாள் எடுத்துக்கிட்டவங்க நீங்கள் தான். கடைசி ஆதரவு தரேன்னு சொன்னது நீங்கள் தான். 3 முறை இன்றைக்கி சொல்லிடுறோம், நாளைக்கு சொல்லிடுறோம், நாளைக்கு மறுநாள் சொல்கிறோன்ட்டு முடிவுகளை மாற்றி சொன்னதும் நீங்கள் தான். தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஒரு முடிவு எடுக்க முடியல. கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற முடிவோடு ஒத்து போவோன்னு சொன்னீங்க. அவங்க எடுத்து ஒரு நாள் முழுக்க முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் உங்கள் முடிவை எடுத்தீங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வேண்டிய அளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க, இதை எண்ணி துணிஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் எனக்கு அப்படி அவர் பண்ணார்னா அவரை மக்கள் மன்னிப்பாங்கன்னு நான் நினைக்கல. இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது சார். பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பெண்களுக்கு 2500ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய திட்டங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிக்கல் இருக்க போகுது சார்? அவங்க சொன்னதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் சாத்தியம் இருக்கா சார் வாக்குறுதிகள்லாம்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அரசே பல அவங்களுடைய வாக்குறுதிகளை ஏறக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எடுத்து அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. இந்த விடியல் பயணம் முதல்ல பண்ணாங்க. ஆமாங்க சார், அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட். மீதியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த முழு ஓய்வூதியம், அரசு கொடுக்குற முழு ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் திட்டம், அது வந்து கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி இந்த இயர் ஜான்ல அதுதான் அப்போ தான் முடிவு எடுத்தாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நேரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக இப்போ ஏடிஎம்கே கேம்பில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மகனை வந்து இப்போ நாங்கள் அரசியல் கொண்டு வரோம், அதிமுக தலைமைக்கு நான் கொண்டு வரோன்னு சொல்கிறது வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் விரும்பலை. எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கு சார் இப்போ ஏடிஎம்கே? ரொம்ப பரிதாபம். அது உண்மைதான், பரிதாபகரம் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை. அது எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக 2 பேர், ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஆளுமை, இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியை தலைமை தாங்கி தோற்றுவித்து நடத்தின ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு உட்கட்சி சண்டையினால், உட்கட்சி பிரிவுகளால் இப்படி வந்து சிதறுண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து பல பேர் இப்போ வந்து தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. உண்மையிலேயே எனக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்த டைமில் உண்மையிலேயும் வந்து தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. இப்போ பல பேர் அங்கே போனதுக்கப்புறம் தாவேக்கா ஒரு பெரிய கட்சியை உருமாறிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது சார். அது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இப்போ இல்லை, தாவேக்கா வளரும், தாவேக்கா தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும். தாவேக்கா அரசு பெரிய தவறுகள் எதையும் செய்யாவிட்டால் அவர்கள் ஒரு சக்தியாக இன்னும் 10-20 ஆண்டுகள் தமிழக அரசியல் வானில் சுடர் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. திமுக எதிர்ப்பு என்பதை
கையில் எடுத்து அதை நாளும் நடத்துகின்ற ஒரு இயக்கமாக தாவேகா இருக்கும் வரையில் தாவேகாவுக்கு உயிர்ப்பு இருக்கும். அந்த இடத்துல இருந்து கீழே வந்துருச்சு அதிமுக, எடப்பாடியினுடைய அதிமுக. எடப்பாடியினுடைய அதிமுக, எடப்பாடி திமுகவை எதிர்ப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரோ அதை விட அதிகமாக அவருடைய கட்சியினுள் அவருக்கு போட்டின்னு அவர் நினைச்சவர்களை எதிர்ப்பதில் அவர் செலவிட்டுட்டார். அதனால தான் இன்னைக்கு அதிமுக இப்படி நலிவடைஞ்சிருக்கு. அவர் திமுக எதிர்ப்பையே மும்முரமாக செய்திருந்தால் இன்னைக்கு அவரை விட்டு போன யாரும் அவரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த கட்சி ஒரு இன்னும் வலிமையான ஒரு கட்சியாக இருந்திருக்கும். இவ்வளவு குறைகளும் இவ்வளவு விமர்சனங்களும் வந்திருக்காது. இவ்வளவு பேர் அவரை விட்டுட்டு 25 பேர் அவரை விட்டுட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் 21 பேர் திருப்பி வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்னும் வெளியே இருக்கார், சண்முகம். அவர் பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறார், இல்லைனா செயற்குழுவாவது கூட்டுங்கன்னு சொல்கிறார். அதை கூட்டலாம். உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்கக்கூடாது. நீங்கள் கூட்டணும். உங்களுக்கு தான் பெரும்பான்மை கட்சி உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கூட்டலாமே, கூட்டி விவாதிக்கலாமே. என்ன தப்பாச்சு, எங்கே தப்பு நடந்துச்சு, ஏன் இவ்வளவு ஒரு தோல்வி? 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கீங்க நீங்கள். இந்த தோல்வியில் கூட 47 இடங்கள் வென்றிருக்கிறீர்கள். கடுமையாக பிரச்சாரம் பண்ணார் எடப்பாடி. நாம் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அவர் தான் இந்த கட்சியினுடைய பிரச்சார சுமையை தாங்கி, அவர் தான் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு அதிமுக முகம், வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் பண்ணார். ஆனால் இவ்வளவு பண்ணியும் மக்கள் அவர் பக்கம் திரும்பலை. ஒரு புதிதாக வந்த ஒரு கட்சியின் பக்கம், ஒரு சக்தியின் பக்கம் அவர்கள் திரும்பி அதுதான் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான ஆயுதம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. அந்த இடத்துல அவர் கோட்டை விட்டுட்டார். அதை இனிமேல் சரி பண்ண முடியுமான்றது நீங்கள் எல்லாம் கூடி விவாதிச்சாதான் தெரியும். அடுத்தபடியாக ஒரு படி மேலேயே போய் இது வரைக்கும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ திமுக கூட நான் கூட்டணி வச்சு நான் முதல்வர் ஆகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிஞ்சிட்டாரு. இது தொண்டர்களுக்கு பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு, மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட துணிச்சல் ஏன் சார் அவர் பதவி வெறின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு எப்போவுமே ஒரு நெடுந்தொலைவு பார்க்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விபரீத சிந்தனைகள் உங்களுக்கு வரும். தாவேகா தரப்பிலிருந்தும் சரி, அதிமுக தரப்பிலிருந்தும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவங்க 2 பேர் தான் இயற்கையான கூட்டாளிகளாக இருந்திருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா அதிமுக கதவுகளை தட்டியிருக்க வேண்டும். அதிமுக அவர்கள் தட்டுவதற்கு முன்பாக அவர்களுடைய டெல்லி தோழமை உயர் நிலை தலைவர்களை கலந்து பேசிவிட்டு இவருக்கு ஆதரவு தருவதாக அவர்கள் சொல்லியிருந்தால் ஒரு கூட்டணி மந்திரி சபை இன்னைக்கு இருந்திருக்கும். அந்த மந்திரி சபையில் ஒரு 10 பேர் அதிமுகவை சேர்ந்த 47 பேரில் அல்லது கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சி இருந்திருக்கும். நான் எடப்பாடியாக இருந்திருந்தேன்னா நான் வெளியில் இருந்துட்டு நான் ஏற்கனவே முதல்வராக இருந்துட்டேன். நான் முதல்வராக ஆவேன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இருந்திருக்காது. நான் இருந்துட்டேன். ஒரு நல்ல சராசரியாக ஒரு நல்ல முதல்வர் என்றும் அந்த தஞ்சை பசுமை குடிமராமத்து பணிகள் அது ஆகட்டும், அதுக்கப்புறம் அம்மா கிளினிக் நிறைய பண்ணியிருக்கோம். அப்போது போகிறோம், அந்த இடத்துக்கு போயாச்சு. இனி நம்ம வழி நடத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். 70 வயதுக்கு மேலே ஆக போகுது நமக்கு. அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், மற்றவங்களெல்லாம் வளர்த்து விட்டுருக்கலாம். அப்போ என்ன ஆயிருக்கும், அதிமுக ஆட்சியில் இருப்பதாக ஒரு தோற்றம் இருந்திருக்கும். தோற்றிருந்தாலும் கூட ஆட்சி அப்போ 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் 2 தரப்புல இருந்தும் விட்டுட்டு இவர்கள் ரொம்ப வேகமாக காங்கிரஸை ஆற தழுவிக்கிட்டாங்க. அதில் பாஜக தலைமைக்கு இவர்கள் மீது ஒரு பெரிய பிரியம் வந்திருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி கொஞ்சம் தவறு பண்ணிட்டாருன்னு தோணுது. ஓகே சார். இப்போ திமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜென்சி தலைமுறையை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற பல விஷயத்த மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆர்கானிக்காக அவங்க பண்ணுற மாதிரி தெரியல சார். ஆனால் தாவேக்காக அது ஆர்கானிக்காகவே இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கேன்ற பேரில் அங்கேயும் பழைய அரசியலை கையில் எடுத்து அதாவது தாவேக்காவை எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறாங்களே, இது நல்வழிப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவது இதை நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கானிக்காக இயற்கையாக தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பலம் இளைஞர்களுடைய ஆதரவு. இளைஞர்களுடைய அபிலாஷைகளை தாவேக்கா தீர்க்கும் என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள். அது தெரிஞ்சிடும். இந்த எஞ்சிய 4.25 ஆண்டுகளில் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி அதை பண்ண போகிறாங்கன்ட்டு. இளைஞர்களுக்கு தேவை வேலை, இளைஞர்களுக்கு தேவை
படிப்பு, இளைஞர்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு நிம்மதியான வாழ்க்கை. எல்லாருக்கும் அதுதான் தேவை. அதை உருவாக்கி தருவதற்கு பல இடங்களில் வந்து நீங்கள் முயலலை. அப்புறம் வந்து கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் குறுகிய காலத்திலேயே இவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதையும் மக்கள் பெருசாக ரசிக்கலை. ஒரு அளவுக்கு மேலே அவர்கள் அதை தாங்க தயாராக இல்லை, அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அதனால் கட்சி வந்து மக்களோட மக்களாக இருந்த ஒரு கட்சி மக்களை விட்டு கொஞ்சம் விலகி போயிடுச்சு. இளைஞர்களுடைய கனவுகளை அதால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வயதானவர்கள். நிறைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லாமே ஒரு 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய எண்ணங்களை, கனவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமான்னே நமக்கு தெரியல. அதனால் இந்த கட்சிக்கு நீங்கள் புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த இடத்துல தான் தாவேகா வந்து இந்த இளைஞர்களை வைத்து, இந்த இளைஞர்கள் போய் அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்களை அவங்கள வந்து இது ஒரு நல்ல தீர்வு, இது ஒரு நல்ல தேர்வு, இதை நம்ம நோக்கி நகரலான்னு சொல்லி இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இதை விட்டுட்டு இப்போ புதுசாக இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்ததுனால தான் 25 மாதத்தில் உங்களுக்கு 34.90% வாக்குகளை ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லாத, ஒரு பெரிய பரப்புரை நடத்தாமல், ஒரு முறையாக ஒரு எதையுமே பண்ணாத, பல இடங்களில் ஒரு காசும் செலவு செய்யாமல் அதனுடைய வேட்பாளர்களை மக்கள் வெற்றியடைய செய்திருப்பது என்பது வந்து மக்கள் தற்கால நிலைமையை, அதாவது ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. ஓகே சார். ஆனால் இந்த வெற்றியை பார்த்தோம் திமுகவினர் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, இது ஒரு நடிகரோட அந்த அலை, அந்த கவர்ச்சியில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கன்றாங்க. இதை வந்து ஏற்றுக்கலாமா சார், இல்லை ஓரளவுக்கு உண்மைதானா? இப்படித்தான் எம்ஜிஆர் சொன்னாங்க. அதை நடிகர் கட்சின்னு சொன்னார் கலைஞர் கருணாநிதி. அதை வந்து அதிமுகனே சொல்ல அவர் விரும்பலை. நடிகர் கட்சி அப்படின்ட்டு தொடக்கத்திலிருந்து சொன்னாங்க. இவங்களும் அதே மாத்திரம் தான் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வரலாறுலேருந்து சில பாடங்களை எடுத்துக்கொள்ளணும். அதாவது இன்சானிட்டி, அதாவது எப்படி சொல்கிறது, புத்தி பேதலிச்ச தன்மை என்பது என்னென்னா, ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி செய்து ஆனால் முடிவுகள் வேறு மாதிரியாக வரும் என்று எதிர்பார்ப்பது. ஏன்னா டு டூ சம்திங் repeatedly the same way and expect different results is insanity அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய எதிர்ப்பை இதுக்கு முன்னாடி வந்த எம்ஜிஆர் மீது நடத்தி அவரை உங்களால் அப்புறப்படுத்த முடியல. அவர் வந்து மேலும் மேலும் பலமானார். அதைத்தான் வந்து இப்போவும் செய்வாங்களோன்னு வரலாறுலேருந்து பாடம் இன்னும் கற்றுக்கல. இல்லை அவங்கள நடிகர் கட்சின்னு சொன்னாங்க. இது கவர்ச்சி அரசியல், இது மாயமாக மறைஞ்சிரும், 3-4 மாதம் கூட நீடிக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அது உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்டதை பார்த்தோம். அதனால் அப்படியெல்லாம் நம்ம தள்ளிட முடியாது. கண்டிப்பாக சார். இந்த ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 1 மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், கொலை, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குல தாவேகா அரசு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இந்த ஊடக வெளிச்சம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை அதிகமாக நமக்கு உடனடியாக நம்முடைய வரவேற்பறைக்கே கொண்டு வருது. அதனால் நமக்கு தெரியுது இவர்கள் புதியவர்கள், இவர்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் அதிகம். கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும் அவங்க என்ன நடக்குதுன்ட்டு. அவர்கள் அதிகம் பேசுவதில்லை, நம்ம முதல்வர் பேசுவதே இல்லை. அதனால் அவர் என்ன நினைக்கிறார்ன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவருடைய சகாக்கள், அமைச்சரவை சகாக்களில் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத வச்சு தான் நம்ம கணிக்க முடியுது. அவர்களுக்கும் இது ஒரு கவலையாக இருப்பது நமக்கு தெரிகிறது அவங்க பார்க்கும் பொழுது. இதை வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய கவனம் செலுத்தி இந்த மாதிரி நிகழ்வுகளை குறைக்க பார்க்கணும். ஓகே சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அதிமுகலேருந்து பல பேர், குறிப்பாக சொன்னால் முன்னாள் அமைச்சர்களே இப்போ தாவேக்கால் இணைஞ்சிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னார் இது முழுக்க தூய சக்தி கவர்மெண்ட்டாக இருக்கும்னாங்க. அங்கேருந்து பல பேர் ஊழல் பின்னணிகளும் இருக்குது. இவங்களையெல்லாம் கட்சியில் நாளை சேர்த்ததுக்கப்புறம் தாவேக்காவுக்கு ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இல்லை, இது எப்படி சொல்கிறது, இவர்களெல்லாம் விட்டுட்டும் அரசியல் பண்ண முடியாது, இவர்களை சேர்த்து வைத்து கொண்டும் அரசியல் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்குது. எம்ஜிஆருக்கும் இதே சிக்கல் இருந்துச்சு. அவர் தொடங்கின திமுகவில் இருக்க பல பேரை அவர் ஊழல் பேர் வழிகள்னு முன்னாடியே சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன பல பேர் அவரை வந்து பின்னாடி வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி சேரும்பொழுது அவர் என்ன சொன்னார், இவர்களெல்லாம் வந்து நான்
எங்கள் கட்சி ஒரு விசாரணை நடத்தி அவங்க வந்து சரியானவங்க அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்லாம் சொன்னார். அப்படிலாம் எதுவும் நடக்கலை. அவர்களெல்லாம் அவரிடத்தில் அமைச்சர்களாகவே வந்தார்கள். கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் யார் மீது அவர் ஊழல் புகார் சொன்னாரோ அதே நாவலர் நெடுஞ்செழியனை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக்கினார். எவ்வளவோ நடந்துச்சு. அதனால் இது வந்து இதெல்லாம் இல்லாமல் அரசியல் பண்ணுகிற ஒரு சூழல் தமிழகத்தில் வரணும். இவர்களெல்லாம் சேர்க்கவே சேர்க்காத, இவர்கள் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல திமுக இல்லைன்னு நம்ம பார்த்தோம். அவங்களுடைய 35 அமைச்சர்களில் 8 அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், பல பேர் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் எம்பிக்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே பாதையில் தான் தாவேகாவும் போயிட்டுருக்கு. அவர்களை வேண்டாம்னு ஒதுக்கக்கூடிய நிலையிலும் அது இல்லை. அவர்களை சேர்த்து கொண்டு பெரிதாக அவர்களை வைத்து அது அரசியல் களமாடுமான்றதை நம்ம போய் பார்க்கணும். இனிமேல் தான் அது எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆகட்டும் அல்லது அதுக்கு பிறகு போய் சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், அவர்கள் தான் வெளியில் ஒரு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம செங்கோட்டையன் ஆகட்டும், அவருக்கெல்லாம் வந்து ஒரு அதற்கு பிறகு தான் ஒரு இடம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு எங்கே இடம், தொடக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடம் அப்படின்னு இருக்க வரைக்குமோ, அவர்களுக்கு ஒரு ஊழல் பின்னணி இருக்குன்னா அவர்களை எவ்வளோ முடியுமோ அவர்களுடைய அமைப்பு திறனை மட்டும், ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி, அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அவர்களை அரசு பொறுப்புக்கு எதுக்கும் கொண்டு வராது இருந்தால் அது ஒரு நல்ல முன்னேற்பாடாக, ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பிரதான எதிர்கட்சியாக இப்போ திமுக இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. ஏற்கனவே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்க்குறப்போ ஒரு இளம் தலைவர்களாக தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டியாக இருக்குமா சார் இனிமேல் எதிர்காலத்தில்? இப்போ அடுத்தபடி அண்ணாமலை அவர்களும் இப்போ புதுசாக உள்ளே வராரு. இது எப்படி சார் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில்? உதயநிதிக்கும் இந்த திமுகவுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. அது வந்து 24 விழுக்காடு வாக்குகள் இந்த முறையை வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கட்சியில் உதயநிதிக்கு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு யாரும் அவரை எதிர்த்து எதுவும் பேசலை. இப்போ எடப்பாடியை எதிர்த்து பேசுகிற மாதிரி அங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை. அதனால் அவருக்கும் ஒரு திரைப்பட பின்னணி இருக்குது. இவ்வளவும் இருக்கிறதுனால அப்படித்தான் எனக்கு தோணுது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு ஆதர்ஷ ஒரு புருஷராக அவரை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, படித்தவர்கள் மத்தியில். உங்களுக்கு முதல் 2 நாள் அவரோட இயக்கத்தில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் லட்சக்கணக்கில் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு பிறகு அதை பற்றிய பெரிய பேச்சு இல்லாத போயிடுச்சு. அதனால் மக்கள் தமிழக ஊர்ப்புறங்களில், நகர்ப்புறங்களில் அவர் பழிச்சிடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஊர்ப்புறங்களில், குடிசைகளில், மிக எளிய இல்லங்களில் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை, அங்கே இருக்கக்கூடிய வயோதிகர்களை அவர் தொடுவாரா? அந்த வீச்சு அவருக்கு கிடைக்குமா? அவர் திறமையானவர், அழகாக பேசுகிறார், நிறைய படிச்சுட்டு பேசுகிறார், அவருக்கு வயது இருக்கிறது, பெரிய ஒரு 40 ஆண்டு பொது வாழ்க்கை அவர் முன்னால் விரிந்திருக்கிறது, அதெல்லாம் அவருக்கு இருக்குது. அவருக்கு வெகு வேகமாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். அது மட்டும் போருமா? இவ்வளவு திரைப்பட பின்னணி இருந்து, இவ்வளவு பேரார்வம் மிக்க இளைஞர்கள் பின்னாடி இருந்து, ஒரு அணியாக சாரியாக அவர் பின்னாடி இருந்து 35 விழுக்காடு தான் வாங்க முடியுது. அப்போது ஒரு பெரிய கவர்ச்சிகர நடிகர் அவர்கிட்ட ஒரு பெரிய கரிஸ்மா இருக்குது, ஒரு பெரிய வசீகர ஆளுமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பின்னணி எதுவும் பெருசாக இங்கே இல்லை. அதனால் இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் ஒரு ஆளுமையாக இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருப்பார், அவர் என்ன மாதிரியான அரசியலை எடுத்து கையாள்வார், ஏன்னா அவருக்கு ஒரு பாஜக பின்னணி இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் அதிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி வந்து தமிழ் பண்பாட்டு அரசியலை கையில் எடுப்பார்னு நம்ம பார்க்கணும். மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னார் வெளியே வர்றதுக்கு முன்னாடி. அது மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லுவாரா? அவர் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்கிறத ஒருவேளை விட்டுருவாரா? அல்லது வந்தே மாதிரத்தில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு உறுதியாக சொல்லுவாரா? இதெல்லாம் தெரியல எனக்கு. அப்படியெல்லாம் சொல்லுவாருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஏற்கனவே அந்த மாதிரியான அரசியல் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன அரசியலை கொண்டு வரீங்க, என்ன மாற்று கொண்டு வரீங்க? அதுதான். அதனால் இதெல்லாம் எனக்கு தெரியாத, இது எனக்கு இன்னைக்கு இதுக்கான பதிலெலாம் தெரியல. ஓகே சார், பல விஷயங்களுக்கு நீங்கள் அழகாக பதில் சொன்னீங்க, தெளிவாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்குங்கிறதுக்கும் நன்றி சார்.